ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஊறுகாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடையில் வாங்கிட்டு பெருசு பெருசாக இருக்குவாங்க. அதுதான் பிடிக்குதா? இது பிடிக்கலையா? இது நாட்டு நெல்லிக்காய். ஆமாம், கொஞ்சம் கூடமாக இந்த ஒரு 10 20 பீஸ் கொண்டு போவேன். சாப்பிட சொல்லி கொடுத்தா இல்லை வேணாங்கிறாங்களா? இல்லை, அது ஆள் வேறு ஆள் கேட்குறாங்க நிறைய பேர். நானே கொடுக்குறேன். நெல்லிக்காயை பறிச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஊறுகாய் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்தேங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும், நெல்லிக்காய் வெந்துடும். அப்புறமா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நெல்லிக்காயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆமாம், அதில் என் தம்பி அவன் மூஞ்சி காட்டுறேன். அவன் மூஞ்சிலாம் இருக்கல, அவன் மூஞ்சி எடு, அவன் மூஞ்சி அவன் கையும் காலெலாம் எடு. ஊறுகாய்னாவே வெந்தய பொடியும் நல்லெண்ணெயும் தான். அது வெந்தயத்தை வறுத்து வச்சுக்கிட்டேன், பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னத்தரா உருட்டுற? நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கிட்டேங்க. நான் எடுத்த நெல்லிக்காய்க்கு ஊற்றி குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெடித்ததும் பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் அதையும் போட்டு ஒரு வதக்கி எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு நான் வரமிளகாயும் காஷ்மீர் மிளகாயத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா வரமிளகாய் காரத்துக்கும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்கும், அதுக்காக. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூன், இதுலேயும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வெந்தயப்பொடி, திருப்பியும் ஒரு 150 ml எண்ணெய் அதிலே போட்டுட்டேன். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி. நல்லா துவர்ப்பாக இருந்துச்சு, காரசாரமாக. ஐயோ, எங்களோட நெல்லி ஊறுகாய் ரெடி. Thank you. Please subscribe our channel.